எனக்கு தெரியுங்க. நான் தமிழ்நாட்டில் 2001 கால் நூற்றாண்டு காலம் இந்த பேரவையினுடைய நடவடிக்கைகளை, அரசனுடைய அலுவல்களை, நோக்கங்களை, அரசு நோக்கங்களை புரிந்தவன். இன்னைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற தகவல் உரிமை ஆணைய சட்டத்தில் ஓய்வு பெற்ற டிஜிபி எந்த மாநிலத்துக்காரர் யாருடைய அழுத்தத்துக்கு நியமிச்சிங்க? ஏன் தமிழ்நாட்டில் தகுதியானவர்கள் இல்லையா? டிஎன்பிசி சேர்மனுக்கு தகவல் உரிமை ஆணையத்திற்கு தமிழர்கள் யாரும் தகுதியானவர்கள் இல்லையா? நாட்டுடைய சீஃப் செக்ரட்டரியா தமிழர்கள் யாரும் இல்லையா? 7வது இடத்துல 9வது இடத்துல இருக்கிறவங்களை கொண்டு வந்து நீங்க வந்து நியமிக்கிறீங்களா அப்படின்னா என்ன இங்க நடந்துகிட்டு இருக்கு? கவர்னரை பொலிட்டிக்கலா நீங்க எதிர்க்கிறீங்க, சங்கி கவர்னர் சொல்றீங்க. அந்த சங்கி கவர்னர் தனக்கு வேண்டப்பட்ட சில அதிகாரிகளை நியமித்து தான் அதனுடைய ட்ரஸ்டி. எது? பாண்டிச்சேரி அருகே விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ட்ரஸ்டி. அங்க வந்து பல்லாயிரம் கோடி தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான இடங்களை, குறைந்த இடத்தில் இருக்கிற இடங்களை பண்டமாற்றம் செய்வது போல் மாற்றாங்க. தமிழ்நாடு அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே? இந்த சங்கி RSS கவர்னரை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியதானே? அவருக்கு வேண்டப்பட்ட IAS அதிகாரி, அவங்களுடைய மருமகனே அட்வொகேட்டுக்கு லீகல் விங்க நீங்க நியமிக்கிறீங்க. ஆர்வம் இல்லை நான் சொல்றேன். இல்லை, திரு SK பிரபாகர், திரு ஷகீல் அக்தர் போன்றவர்கள்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்த அதிகாரிகள் தானே? தமிழ்நாட்டை சேர்ந்த அதிகாரிகள், ஓய்வு பெற்றவர்களையா நீங்க போடுறீங்க? தமிழர்களா போடுங்க. ஷகீல் அக்தர் தமிழ்நாடு இல்லைங்க, அவர் பீகார் கேடர்.